உதகை நடைபெறும் நீலகிரி புத்தக திருவிழா 2025 தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக ஒரு கோளரங்க நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோளரங்க நிகழ்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய பலூனினுள் 50 மாணவர்கள் உட்கார்ந்து இந்த பலவிதமான அறிவியல் படங்களை 3D எஃபெக்டோடு காண்பிக்கப்படுகிறது. முதலில் ஒரு 5-6 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் பூமி தன்னுடைய 5வது பேரழிவை அடைந்தது என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராய்டு என்று சொல்லப்படும் பாறை பூமியின் மீது விழுந்தது. அப்பொழுது பூமி முழுவதும் தீப்பிடித்து எரிந்து 500 டிகிரி வெப்பநிலையில் அனைத்து 75% உயிரினங்கள் முற்றிலும் அழிந்தன. அந்த நிகழ்ச்சியை மிக தத்ரூபமாக இங்கே இந்த கோளரங்க நிகழ்ச்சியில் காட்டப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், தற்போது பூமி 6வது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். காலநிலை மாற்றம், புவி வெப்பம் போன்ற பல நிகழ்வுகள் பூமியினுடைய 6வது அழிவுக்கு அழிவு இருக்கிறது. இப்போ அறிவியல் கூறுவது என்னவென்றால், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தங்கள் வாழ்நாளிலேயே இந்த மனித குலம் அழிவதை தங்கள் கண்ணால் பார்க்க போகிறார்கள் என்பதாகும். அடுத்த அழிவு இது போன்ற பாறைகள் விடுவதனால் என்று சொல்ல முடியாது. மிகச்சிறிய பூச்சிகள், வைரஸ்களினால் கூட இந்த 6வது அழிவு ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். என்னுடைய பெயர் KJ ராஜு. நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். கடந்த 42 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் அறிவியல் மாணவர்களிடையே, பொதுமக்களிடையும் அறிவியலை பரப்ப வேண்டும், அறிவியல் மனோபத்தை பரப்ப நிகழ்ச்சியோடு ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம், நான் சுந்தர். நீலகிரி மாவட்டத்தோட நம்மள ஊட்டி பிளாக்ல நாங்கள் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் செக்ரட்டரியாக இருக்கேன். அதாவது அறிவியலை கீழ்த்தட்ட மக்கள்லேருந்து மேல்தட்ட மக்கள் வரலும், நம்மளுடைய சின்னஞ்சிறு குழந்தைகள் முதலும் இந்த அறிவியலை பரப்பணும் அப்படின்னு தான் நம்மளுடைய நோக்கமே. அதுக்காகவே இந்த கோளரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கோளரங்கம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், பெரிய பெரிய சிட்டிகளை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஊர்லேயும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மக்களுக்கும் சென்றடையணும்னு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்க நமது மாவட்ட தலைவர்கள், அப்புறம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதாவது அது ஒரு மாணவன், ஒரு சின்ன குழந்தை ஒரு நாள் அங்கே உள்ள போய் வெளியில வரும்போது அவ்வளோ ஆனந்தமா, அவ்வளோ ஒரு 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 படம் பார்த்த ஒரு திருப்தியில அவன் வந்தான். அது அந்த பூமியோட அந்த அழிவுகள்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த டைனோசர்ஸோட அந்த அலறல், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த நம்மளுடைய கொஞ்சம் அந்த 10th 11th 12th இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வெளியில் வரும்போது அவ்வளோ உற்சாகமாக விசில் அடித்து கைத்தட்டி, அது உண்மையிலேயே அது ஒரு மிகச்சிறந்த இது ஒரு பாடம், இது ஒரு லேர்னிங். சரிங்களா? இந்த அப்பாற்பட்ட பூமியில் என்ன நடக்குது, அப்பாற்பட்ட பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்மளுடைய கண் முன்னாடியே அப்படியே ஒரு 3D எஃபெக்டில் அந்த கோளரங்கத்தில் பார்க்கக்கூடிய சுகம் ரொம்பவே அருமையான ஒரு தருணம். நம்மளுக்கெல்லாம் இந்த நம்மளுடைய வாழ்வில் கிடைக்காத ஒரு நிகழ்வு. பட் இங்கே இவ்வளோ மாணவர்கள், நம்மளுடைய நீலகிரி பகுதிகளுடைய இவ்வளோ மாணவர்கள் பார்க்குறாங்க, உண்மையிலே என்ஜாய் பண்ணுறாங்க. இது மட்டும் போதாது, இதுவரையிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரம் கணக்கான மாணவர்கள் பார்த்துட்டாங்க. இது பத்தாது, இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் சார்பாகவும் நாங்கள் இங்கே கேட்டுக்கிறோம். உண்மையிலே இங்கே காண வாங்க. என்னதான் நடக்குது, புவியில் என்னதான் நடக்குது, பூமியில் என்னதான் நடக்குது, பிரபஞ்சத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு காணொளிகள் நம்ம இங்கே சிறப்பாக காண முடியும்.